ஹலோ, ப்ளவுஸு ஜாக்கெட் வந்து ஹைட்டு கம்மியாக இருந்தாக்கா கொஞ்சம் அதிகமாக்குறது எப்படின்னு பார்ப்போம். இந்த பாருங்கள், இந்த கையை 2 கையும் பிரித்து வச்சுக்கணும். மடித்து தைச்சிருப்போம் இல்லையா, பிரித்து வச்சுக்கின்னு இதுக்கேற்ற மாதிரி பீஸு இந்த மாதிரி அதே க்ரீன் கலரில் கிடச்சிதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கின்னு இந்த அளவு பார்த்துக்கோங்க. மடித்து ரெண்டு கைக்கு வரும். இது ஒரு பக்கம் மடித்து தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு எம்மிங் பண்ணுறதுக்காக வச்சுக்கணுமா. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஜாக்கெட்டுக்கு உள்பக்கம் இப்படி திருப்பிக்கணுங்கிறோம். வெளிப்பக்கம் இப்படி வச்சு தைச்சிட்டோம்னா அப்புறம் இப்படி மடிக்கி எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். கட் பண்ணிக்கணுங்களா. இதுக்கு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டால் தான் ஜாக்கெட் கரெக்டாக வரும், மடிப்பு நிற்கும். சிக்காயிடுச்சு. கொஞ்சம் சிக்கு வந்ததுன்னா பாபின் கேஸ் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். இந்த நூல் வந்து இந்த ஓட்டையில் வரணும், இல்லைன்னா செக் ஆகிருக்கும். ஒரு ஊசி இப்படி போட்டோம்னா வந்துடும் நூல். வந்துட்டால் இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மடித்து கீறி விட்டுக்கலாம் நகத்தால். ஒவ்வொருத்தரும் வீட்டில் இருக்கிறவங்க டெய்லரிங் கற்றுக்கிட்டிங்கன்னா இப்படி சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்மளே செஞ்சுக்கலாம். இது கை நீட்டாக்குறது, உரைக்கிறது, இதுக்கெல்லாம் டெய்லர் கடையில் போய் நிற்க வேண்டாம் நம்ம. இந்த பாருங்கள், இப்போது கை நீட்டாகிடுச்சிங்களா. இவ்வளோ மடிப்பு இருந்தது. இந்த மடிப்பை பிரித்து விட்டு உள்ளே பீஸ் கொடுத்து தைச்சிட்டோன்னே இந்த பாருங்கள், கை இப்போ லென்த் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எவ்வளோ அளவோ அதை பிடிச்சிக்கலாம். கை வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவோ பழைய அளவு ப்ளவுஸை வச்சு பழைய அளவு ப்ளவுஸும் திருப்பி தான் வச்சு அளவு எடுக்கணும். திருப்பி எடுக்காமல் எடுத்திங்கன்னா அளவு மாறிடும். பாருங்கள், மார்க்கர் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். இது பாருங்கள், இங்கே வருது கரெக்டாக. இதுலேயே அளவு இருக்குது. இதில் பார்த்தோம்னா இது 15லேருந்து 21 வரைக்கும் 2 3 6 6 6 12 சுற்றளவு இப்படி வச்சு தைச்சிக்க வேண்டியது தான்.
எம்மிங் பண்ணுறதுக்கு இப்படி எம்மிங் பண்ணிட்டா இப்போ சரியாக போயிடுச்சு பாருங்கள் அளவு. கை இறக்கமாக வேணும்னா இப்படி தாங்க பீஸ் கொடுத்து தைக்கணும். பாருங்கள் இப்போ இவ்வளோ இறங்கியிருக்கு. தேங்க்யூ.